மைவரும் கண்டத்தார் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும்போது உன் அடைக்கலமே. இந்த பாடலின் பொருள்: மை போன்ற கருநிற கழுத்தை உடையவரின் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த பழக்கமான தொண்டையன்றி எனக்கு வேறு அறியேன். கற்ற கல்வியும் போய் துன்பத்தோடு வரும் உற்றாரும் ஊராரும் கதற இதுநாள் வரை என்னுடன் பழகி நின்ற ஐம்புலன்களும் கைவிட்டு இந்த பூத உடலை நான் விடும்போது உன்னிடமே அடைக்கலமாவேன். இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவபெருமானோட கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு பிளாக், அதாவது டார்க் ப்ளூ. அந்த டார்க் ப்ளூ வந்து பிளாக்காக தெரியுதாம். அவரோட பையன் தான் நம்ம முருகப்பெருமான், சரிங்களா? நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்னா அவரை பாடி புகழ தான் தெரியும். மற்றபடி முருகன் யாரு, அவர் எவ்வளோ பலம் வாய்ந்தவன்றது நம்மளுக்கு சொன்னாலும் புரியாது, நமக்கும் புரியாது. அந்த அளவு ஹையர் கான்சியஸ் நம்ம கிடையாது. அப்படி இருக்க நம்மளுக்கு நம்ம படித்ததெல்லாம் எவ்வளவோ படிச்சிருப்போம், எம்பிஏ, அதுக்கு மேலே பிஹெச்டி எல்லாம் படிச்சிருப்போம். அடுத்தது வந்து நம்மளுடைய நிறைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட போயிடும்போது, அவங்கெல்லாம் லாஸ்ட்டில் நம்மளை பார்த்து அழ வரும்போது, நம்மளுடைய ஐம்புலன்களும் ஸ்டாப் ஆகும்போது, நம்ம உடலே நம்மளை விட்டு போகும்போது, நமக்கு யார் வந்து அடைக்கலமாக இருப்பாங்கன்னா நம்ம முருகன் தான் அடைக்கலமாக இருப்பார், சரிங்களா? இப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்க ஜனங்க நம்மளை கைவிட்டுட்டாங்கன்னும் போது படைத்தராகிய இறைவன் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு வந்து உதவி செய்வார் அப்படின்றது தான் இந்த பாட்டோட பொருள். மிக்க நன்றி.